ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ நம்ம எல்லாருமே ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? என் குழந்தை ஒழுங்கா இருக்கணும், என் கணவர் ஒழுங்கா இருக்கணும், நான் பார்க்குறவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்போம். இது எதனால இது வராம போறது அப்படின்னாக்கா, முதல்ல நான் பெர்ஃபெக்டா இருந்தா தான் அவ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க பேசும்போதே கோமா பேசினா அந்த ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய அந்த சொல்லாகட்டும் செயலாகட்டும் எவ்ரிதிங் எனிதிங் அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அதனால நம்ம மத்தவா கிட்ட நீ இப்படிதான் இருக்கணும்னு கண்டிஷன் பண்ணவே கூடாது. எனக்கு அது நடக்கவே நடக்காது. நான் எப்படி வளைஞ்சு கொடுக்கறதுன்றது கிடையாது. அது ஒன் ஆஃப் த அன்பு, அது ஒன் ஆஃப் த தர்மம். நான் பர்ஃபெக்டா இருந்துட்டாலே ஆட்டோக்காரன்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, எம்டில இருந்து, குழந்தைங்கள்ல இருந்து, ஹஸ்பண்ட்ல இருந்து, பக்கத்துல நெய்பர் எல்லாருமே ப்ராப்பரா இருப்பாங்க. நான் பண்ற அந்த கோபத்தினாலையும் அந்த வேகத்தினாலையும் சொற்களாலையும் தான் டோட்டல் என்வாயரன்மெண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவளுடைய ஆப்போசிட் ஆக்ஷன் ரியாக்ஷனாக மாறி விடுகிறது. ஸோ அதனால நம்ம ஒருத்தர் பர்ஃபெக்டா இருந்துட்டாக்கா நம்ம கிட்ட யாரெல்லாம் அப்ரோச் பண்றாளோ அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த விஷயத்தை நாம் இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம்.